மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன்டா. எல்லாத்துலேயும் பாஸா? சொல்லலை, இனிமேல் சொல்லணும். எதுவும் பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். சரி, வைக்கிறேன். ஹலோ மச்சான். மச்சான், இங்கே ஒரு ஆளுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. நீ கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல் வேறு, நீ வர முடியுமா? வரேன்டா. சரி, அப்போ கிரவுண்டுக்கு வந்துரு. ஒரு பாலுக்கு 2 அடிச்சா 8000 அடிச்சு தள்ளி விட்டு. இல்லாம 2 பால் ஆடி 8000 வேஸ்ட் ஆகிட்டான். வெறும் 2 ரன். வெறும் 2 ரன் கூட என்னால் அடிக்க முடியல. ரெண்டு ரன் மட்டும் அடிச்சிருந்தா கப்பு ஜெயிச்சிருக்காங்கல்ல. எல்லாம் என்னோட தப்பு தான். என்னால் உருப்படியாக ஒரு விஷயமும் செய்ய முடியாது. இல்லை, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் கிரவுண்டுக்கு வந்தேன், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நான் வீட்டில் தானே இருந்தேன். இது கிரவுண்டு பேட் இருக்கவா? ஓகே, இது இப்போ தான் பாஸ்ட் நடந்துச்சு, திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு இல்யூஷனாக கனவா என்னன்னு தெரியல. நான் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக அடிப்பேன். இந்த வாட்டி நான் விட்டவே போகிறதில்ல. ஒரு பாலுக்கு 2 அடிச்சா 8000 அடிச்சு தள்ளி விட்டு. இப்போ நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டாக இருந்தா பால் அதே இடத்துல பிச் ஆகணும். பால் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது கனவாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இந்த வாட்டி விட போகிறதில்ல. கண்டிப்பாக நான் அடிப்பேன். ஓகே, நான் பால் அடிச்சிட்டேன். ஆனால் அது 6 போகுமா இல்லை கேட்ச் போகுமா என்ன ஆகும் தெரிலையே. பால் போகுது, 6 போயிருச்சா? எஸ், 6 போயிருச்சு. ஹலோ, ஹே, மேட்ச் ஜெயிச்சிட்டோமாடா? மேட்ச் ஜெயிச்சிட்டோம்டா. நீ தானே லாஸ்ட்டில் 6 அடிச்சா. ஓகேடா. போடு. திரும்ப பாசிட்டிவ் ட்ராவல் ஆகி அந்த ரன் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இது எப்படி பாசிபிள்னே தெரியலையே. இது நல்லா இருக்கே. ஃபாஸ்ட்டுக்கு போக முடியுது. நம்ம நினச்சாலாம் மாற்ற முடியும் போல இருக்கே. நெக்ஸ்ட் எக்ஸாம் மாற்றுறோம். கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறோம் மேக்ஸில். நான் 10th மேக்ஸ் எக்ஸாம் எழுதின டயத்துக்கு போக போகிறேன். இப்போ எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். ஓகே, நினச்ச மாதிரி நான் 10th எக்ஸாமில் டயத்துக்கு வந்துட்டேன். இந்த வாட்டி எனக்கு எல்லா கொஸ்டினுமே தெரியும். அதனால் 100க்கு 100 கன்ஃபார்ம். இப்போ எழுத ஆரம்பிப்போம். என்னடா இது கொஸ்டின் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஒன்றுமே புரியல. என்ன இவனா பேப்பர் வாங்குறான்? படிப்பாளியில் என்ன பேப்பர் வாங்கல? Wake up to reality. கனவா? ஹலோ மச்சான், மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல? இல்லைடா. சரி, அதை விடு. 10th நம்ம கிளாஸில் எல்லோரும் பாஸ் தானே? என்னடா 10th நீ மட்டும் தான்டா ஃபெயிலு, மற்றெல்லாம் பாஸ். சும்மா சொல்லாரா, நல்லா ஞாபகம் இருக்குடா எனக்கு. 10th நான் பாஸ்டா. மேக்ஸில் தானே ஃபஸ்ட்டு மார்க் நம்ம கிளாஸில். கிரிக்கெட் கூட ரன் அடித்தேன்லடா. ஒரு பாலுக்கு 2 ரன்னு, 6 கூட அடித்தேனே. இந்த பைத்தியக்காரன் வளருவான், நம்மளே போய் ரிசல்ட்டை பார்த்துருவோம்.
அப்போ எல்லாமே கனவா? இவ்வளோ செஞ்சது, பாஸ்ட்டுக்கு போனது, ஜெயிச்சது, பாஸ் ஆனது எல்லாமே வேஸ்ட்டா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. கிரிக்கெட்லேயும் போச்சு 8000 ரூபா. ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஒழுங்கா. படிப்பும் போச்சு. வாழ்க்கையில் இனிமேல் என்ன இருக்குது? எல்லாமே போச்சு. நடந்த எல்லாமே போச்சு. ஆமாம், நாளைக்கு ரீ எக்ஸாம் இருக்குது எனக்கு. விட்டாதான் விட்டாச்சு, எல்லாமே போச்சு கைமீறி. ரீ எக்ஸாம் தான் நம்ம கடைசி சான்ஸ். அதில் எப்படியாச்சும் மார்க் எடுத்துடணும். ஹலோ சார். ஹலோ ஹரிஷ், உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ண ஏன்டா எடுக்கல? சார் அது இல்லை சார், எங்கள் வீட்டு பக்கம் டவர் ஒழுங்காக கிடைக்கல சார். டேய் தம்பி, உனக்கு நேற்றே ரீ எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா. நீ அடுத்த செட்டாக நீ பப்ளிக் எக்ஸாம் எழுது. இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணன்றா. 1 வருஷம் ஆகுமா? சரி, ஓகே சார், ஓகே. அவ்வளோதான், வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு, படிப்பும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்போ தான் எங்கள் சார்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. உன் நிலமைனா எனக்கு என்னன்னு தெரியும். அதனால நீ அதை பெருசாக எடுத்துக்காத. வாழ்க்கையில் பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டே வாழ்ந்தீன்னா உன்னால் எதிர்காலத்தை மாற்றிக்கவே முடியாது. நீ என்ன ஒரு பிரச்சனைனாலும் அது சின்னதாக ஒன்றுமே இல்லை, நம்மளால் முடியும். நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும். எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு கிடையாது. உனக்கு ஒரு வேலை, ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸாமு நல்லபடியாக எழுது, அது போதும் நம்மளுக்கு. இன்னும் 1 வாரத்தில் சரியா? நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுக்க பாரு. சரி சார், நான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவேன் சார். எழுதி 10th-லேருந்து 11th போகிறேன் சார். நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். என் கதையில் வேணால் அப்படி மாறி இருக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு இது மாதிரி நிறையா பிரச்சனை வரும். பாஸ்ட்டை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் ஃப்யூச்சரை மாற்றுறதுக்கான முயற்சி எடுங்க. பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உங்களால் ஃப்யூச்சரை மாற்ற முடியும். அதை அழகாக மாற்றுங்க.